22ஆம் சங்கீதம் 24ஆம் வசனம் இப்படியாக கூறுகிறது, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தரும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகள் படுகிற உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ண மாட்டார், அருவருக்க மாட்டார். மாத்திரமல்ல, தம்முடைய முகத்தை மறைக்காமல் இருந்து தம்மை நோக்கி கூப்பிடுகிற தம்முடைய பிள்ளைகளின் ஜெபத்தை கேட்டு பதில் தருகிற நல்ல தெய்வமாக இருக்கிறார். பாருங்க, யாத்ராகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7-9 வாசிக்கிறோம். கர்த்தர் மோசேயிடம் பேசினார். எகிப்திலே என் ஜனங்கள் படுகிற உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோற்றின் நிமித்தம் அவர்கள் அடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்கள் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது என்றார்.